ரவனால் தயாரிக்கப்படும் இட்லி, பொங்கல், தோசை என சிற்றுண்டி வகைகள், டீ, காஃபி, மதியம் சாப்பாடு போன்றவை மற்ற கடைகளை விட விலை குறைவாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கிடைப்பதாக வாடிக்கையாளர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். திரும்பவும் இப்போ டிஃபன் சாப்பிட்டு திரும்பவும் ஒரு டீ, அப்ப இந்த டீ நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து சாப்பிட்டு அப்படி எடுத்துக்கலாம். நிச்சயமாவே இந்த முயற்சிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். இதை ஏற்பாடு செஞ்ச ஆபீசர்ஸ், இதை செய்துகிட்டு இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி. இது வியாபாரமா அல்லது சேவையா அப்படின்றது வந்து அடுத்த விஷயம். ஒரு நல்ல முயற்சி. நிச்சயமா எங்களுடைய ஆதரவு எப்பவுமே உண்டு. தேநீரை பற்றி நான் திரும்பவும் சொல்றேன். காலைல வந்து ஒரு தேநீர் சாப்பிட்டு அந்த தம்பிக்கு வாழ்த்தையும் சொல்லிட்டு போனேன், பாராட்டையும் சொன்னேன். ரொம்ப அருமையா இருக்குப்பா, இதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போனேன். எகன் இப்போ ஒரு டீ. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அங்க தேநீரோ அல்லது சிற்றுண்டியோ உணவுகளோ எப்படி இருக்குன்ற அந்த தரத்தை வந்து நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சொல்லுங்க, இப்போ என்ன சாப்பிட வந்தீங்க? பார்சல் என்ன ஆகுதுங்க? நான் யதார்த்தமா டீ அந்த வேலை போகும்போது தான் பார்த்தேன் இந்த பஜாரை. யதார்த்தமா டீ சாப்பிட தான் இறங்கினேன். வந்தோன்னே எல்லாமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால தான் வீட்டுக்கு டிஃபன் வாங்கிட்டு போறேன். அது போக நானும் காஃபி, வடை எல்லாம் சாப்பிட்டேன். அது போக இங்கே விலையும் ஓரளவு நியாயமான விலையாகவும் இருக்கு. அது போக சுத்தமாகவும் இருக்கு, சுகாதாரமாகவும் இருக்கு. என் பேர் ஜோதி பாசு. நான் எல்ஐசி முகவராக இருக்கேன். சிறை என்கிற ஒரு மாயையை தளர்த்தி சிறை செய்பொருள் விற்பனை மையமும் ஒரு அங்காடிதான் என்பதை மதுரை மக்களும் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏகோபித்த வரவேற்பளிக்க கைதிகளும் தாங்கள் கைதிகள் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக சகஜமாக பழகுவதாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். சிறையை விட்டு அவர்கள் வெளியே செல்லும் போது நிச்சயம் ஒரு தொழில் முனைவராக செல்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதற்கு இதுவே உதாரணமாக அமைந்துள்ளது.